கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனந்த வாழ்வு கோர்ஸ் ஒன்று வந்து யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன், பார்த்தியா? ஆனந்த வாழ்வு அப்படி கோர்ஸ் ஒன்று யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன், பார்த்தியா? ஏன் பார்க்கல? யூடியூப்பில் யாரோ பார்த்ததெல்லாம் பார்த்தல, ஏன் இதை பார்க்க? அதில் டிரான்ஸ்லேட் ஆகுது, இங்கிலீஷில், ஹிந்தியில், மலையாளத்தில், துளுவெல்லாம் யூடியூப்பில் டிரான்ஸ்லேட் ஆகுது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏஐ கிட்ட போட்டால் அது சொல்கிறோம். ஹாப்பி லைஃப் கோர்ஸ்க்குள்ளே போனேன்னா பிறப்பின் வகைகள்னு ஒரு தலைப்பு இருக்கும். இந்த உலகம் எப்படி கிரியேட் ஆச்சுன்ட்டு டீட்டெயில்டாகவே போட்டு வச்சுருப்பேன். பதில் சொல்லக்கூடாதுக்காக சொல்ல வரல, அப்படி அவ்வளோ விஷயம் டீட்டெயில்டாக போட்டு வச்சு எப்படி உருவாச்சு. ஸோ ஒன்று மற்றது இந்த சத்தம் வந்து, சத்தம் மோதி காற்று வந்து, காற்று ஒன்று மற்றதும் மோதி நெருப்பு வந்து, அல்மா தண்ணி வந்து, அல்மா மண் வந்து, மண் வந்த பிறகு வாசல் 4 வந்து, பாட்டும் எழுதி வச்சுக்கிறேன். பிறப்பின் வகைகளுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிறேன். சரியா? படைத்தது எது, படைப்புகளை படைத்தது எப்படி, ஒரு பாட்டுக்குது. அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லு, ஏஐ கிட்ட கொடுத்து கேட்டுக்கோ. சரியா? என் பாட்டு நீ இங்கிலீஷில் மொழிபெயர்த்து நீ பாடு. சரியா? எப்படி உலகம் உண்டாச்சுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். உன்னால் ஒத்துக்க முடியாமலாம் இருக்காது, முடியாது. அப்புறமா வந்து என்ன கேள்வி கேளு, இது என்னால் ஒத்துக்க முடியும். பிக் பேங்கிறது யாருன்னா பார்த்தாங்களா பக்கத்துல இருந்து? யாருன்னா பார்த்தாங்களா? நான் எப்படி வந்தேன், இங்கேருந்து போகலாம், நான் எப்படி வந்தேன்? அம்மா அப்பா 2 பேர் பிறந்தாங்க, கரெக்டாக புரிஞ்சிச்சு தானே, இந்த வயசு வந்துச்சு தானே, 2 பேர் சேர்ந்து தானே புள்ள போக முடியும். ஃபஸ்ட்டு தானே பயாலஜியில் வந்துச்சு தானே. அதெல்லாம் என்ன படிக்கிற? 9th. இதில் வந்துருக்குது தானே மகரந்த சேர்க்கை, அகமந்த சேர்க்கை. இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அதில்? இல்லை மகரந்த சேர்க்கை. ஒரு தேன் வந்து எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல வைக்குது. ஆமாம், பிளான்ட்டுக்கு தான். அங்கேருந்து நீ நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு ஏதோ 2 விஷயம் நடந்தால், ரெண்டோட கூட்டம் தான் 3வது ஆள் ஒன்று வருது. அதுதான் மேல் ஃபீமேலாக நம்ம இருக்கிறோம். சரியா? அப்போ இப்படியே போவோம். ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்க முடியும், ஒரு கேள்வி இருக்குது தானே. அதில் அந்த ஆனந்த வாழ்வில் க்ளீனாக போட்டு வச்சுக்கிறேன். நான் என்ன செய்யட்டோம், எனக்கு தமிழ் தான் தெரியும், நீ ஏஐ கிட்ட சொல்லி மொழிபெயர்த்துக்கோ. இப்போது ஒருத்தர் ஹிந்தியில் பேசினா தான் என்ன கிடைக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே ஹிந்தி தான் பேசுவாங்க. நம்ம தான் வேணும்னு என்ன பண்ணா, அப்படி தானே? என்கிட்ட மெட்டா கிளாஸ் இருக்குது, அதை போட்டு ஃபாரின் போயிடுவேன். போர்டெலாம் எனக்கு படிக்க தெரியாது, பார்ப்பேன், அது சொல்லும். ஓகே, புரியுதா? எனக்கு நிறைய சர்வெண்ட் இருக்கிறாங்க, நான் ஏன் மொழி மாறணும், கற்றுக்கணும்? அவங்க செய்வாங்க வேலைலாம். ஏஐலாம் எனக்கு வேலைக்காரன், அப்படி தானே? உனக்கும் பயன்படுத்திக்கோ. நம்ம 2 பேர் நடுவில் ஏஐன்னு ஒரு டூல் இருக்குது, யூஸ் பண்ணலாமா இல்லையா? அப்டேட் ஆகுது. அந்த யூடியூப்லாம் போய் பார்த்தாலே என்னையும் பாரு. சரியா? எப்படி உருவாச்சுன்னு க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.